நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போற பாடம் கம்பராமாயணத்துல நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேரு. போய் உட்கார். தேங்க்யூ. இந்த கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானுடன் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. நர்மதா. அப்பா எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்போ வந்தா உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல் வந்து தங்கி இருக்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ தங்கலாமா இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயே எனக்கு தனிமைதான ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்கறதா சந்தோஷம் தான். Go ahead. I have no objection. அப்பாடா, சப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலியே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறா, சாப்பிடுங்க. யோ என்ன ஆம்பளைகள் எல்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ஓ சீக்கிரம் காலேஜுக்கு நேரம் ஆகுது, இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க. யோ தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற. சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. ஏய் யார் இங்க சப்ளை பண்றது? வாங்க மேடம், இவனுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் ஜந்துக்களா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா தோசை அது? தோசைன்னு தாங்க நினைக்கிறேன். தோசைன்னு தான் நினைக்கிறேன். போ போய் அந்த ஆளை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. மாஸ்டர் நான் இதுக்குதான் பார்த்தேன். ஏன் உஷா, ஆர்ட் கேலரியில இருக்கிற அத்தனை நீடல் வரைக்கும் சுரேந்தர் செஞ்சதா? அப்படிதான் சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல கலா ரசிகர். ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அவர் கற்பனையில செஞ்சதா? இது என்ன பிரமாதம்? அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருக்கு, நீ படிச்சு பாரு. திருவிழாவில் ஒரு திருப்பாடல். கோபுர கலசம். கல்லறை பூக்கள்.
உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. சுரேஷ். நர்மதா, மேஜிக் ஷோ டைம் ஆச்சு, பார்க்க வரல? வாங்கடி, அவ படிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. மூங்கில் மரக்காட்டுல வண்டு வந்து ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணிக்கலானதா? என்ன? நம்ம லைப்ரரியில இருக்கிற கவிதை புக்ஸ்ல அதிகமா சுரேந்தர் எழுதின கவிதை புக்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டு ரூம்ல அவர் வாங்கின ஷீல்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து நான் அவரை பார்த்ததே இல்ல. நீங்க தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும். யார் அந்த சுரேந்தர்? நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்களை மாதிரி தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இத பாருங்க, அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. நீங்க பார்க்கணும்னு நினைச்ச அந்த சுரேந்தர் இங்கதான் தூங்கிட்டு இருக்கான். சுரேனோட டைரி கிடைச்சாலும் கிடைச்சது, அது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா? அப்படி பார்த்துட்டு இருக்கே. ஒண்ணு இல்ல, இவ்வளவு சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காருன்னா இதுல ஏதாவது விஷயம் இல்லாமலையா இருக்கும்? ஏண்டி, செத்து போனவனோட டைரியை பிடிச்சா என்னடி தெரிய போகுது? உனக்கு வேணா இது செத்து போனவரோட டைரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவனுடைய ராகம். புரியல? எனக்கு இதுதான் புரிஞ்சது. இது புரியறதுக்கு மனோதத்துவ நிபுணர் டாக்டர் விஜய். You are your Indian doctor. Yes, yes. All animals your friends. Yes, yes, yes. Correct. Your nose, my nose. அதுவும் yes, yes, man. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மனோதத்துவ டாக்டர் விஜயா? நானே தான். அதுல என்ன டவுட்? Objection. I objection. He is not a doctor. I am your doctor. What do you want, madam? You are your doctor. Yes. You are your doctor. Yes. He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவன் மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பார்ப்பேன். யாருங்க அங்க கதை தட்டுறாங்க? நான் தான் டாக்டர், என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தரங்க, கதவை தரங்க. நில்லுங்க. ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். ஐயோ, கடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுவா. யோ டாக்டர்ங்க, நான் தான் டாக்டர். எந்திரியா. டாக்டர்ங்க, டாக்டர்ங்க, I am a doctor. டாக்டர்ங்க. I know. நீ யார் மரியாதையா சொல்லு. டாக்டர்ங்க, டாக்டர்ங்கயா? நான் இங்க இருக்கேன்டா. யாரையா டாக்டர் பூட்டி வச்சது? யாரையா டாக்டர் பூட்டி வச்சது? யாரையா? என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் பூட்டி வைப்பீங்க? ஐயோ, நான் இப்பதாங்க வந்தேன். பின்ன டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர்னு சொல்றாங்க. யாருங்க ஒரிஜினல் டாக்டர்? யூ மிஸ்டேக்கன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம்.
பொண்ணுகிட்ட என்னடா பேசி வந்து கதவை தர்றான். கத்தாதீங்க மாஸ்டர், நான் தான் அவன் திறந்து விடணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாரு? டாக்டர் விஜய் நீங்க தானே? நான் தான் டாக்டர் விஜய். நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட. இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். சோபா, மேடம். என்னாச்சு அவளுக்கு? தெரியல மேடம். தெரியலையா? நீ தானே அவ கிளாஸ்மேட், ரூம்மேட் நீ தானே? எஸ் மேடம். தெரியலங்கிற உடம்பு இப்படி நடுங்குது, டெம்பரேச்சர் இல்லையே. இவங்க உடம்பு இப்படி நடுங்கிறத பார்த்தா பாடி பெயினா இருக்கும் போல இருக்கு. பெட்ல படுக்க வைக்க வேண்டாம். இவங்க மேடம் எங்க? இது இருக்கேன் டாக்டர். என்ன டாக்டர் அவளுக்கு? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை நான் பார்த்ததே இல்லை. என்ன மருந்து கொடுக்குதுன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு. ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும். எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். வரேன். நீ தானே அவ கூட இருப்ப? எஸ் மேடம். ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. நர்மதா, இனிமே நீ என்னை எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் உன் முன்னாடி வருவேன். யார் கண்ணுக்குமே தெரியாதனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். போதுமா? டிராக்டர் இல்லம்மா, டாக்டர். சொல்லு டாக்டர். அது என்ன கருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆறுனே வேட்டிங்க. அந்த கொலையில ஓரம் சொல்லலையாக்கு? எந்த கொலையில போனவன்? என்ற வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி. என்ற வேர்ல இருக்கிற இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால்? டாக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு. பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விஸ்குன்னு. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துருமாக்கு. வாங்க மாலை மாலன்னு 5 கொத்தா வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர். என்னதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கறவன். இதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க என்னத்தை கொடுக்கு? அங்க வாரம் போறத மரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானுங்க இவனுங்களை டிராக்டர்னு சொல்லிக்கிட்டு. எங்க முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு. உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் கவிதைகளா என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டதை கவிதையா எழுதினேன். அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தானா
எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் சிதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கே படுத்து தூங்கிருச்சு. முழிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு பதறி போய் சிறகு வலிக்க கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோன்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம், அந்த குருவி கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடலையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமைதான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னாழ வச்சுட்டேன்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்க? உட்காரியா? வாய் தரையா? நல்லா தரையா? வாய்க்குள்ள போய் அவுத்த போற. ஐயோ டாக்டர், என்னம்மா? வவுத்து வலிங்க. என்ன வயித்த வலிச்சு? இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனாலன்னு எனக்கு சொல்லி தொலைறதுங்க. இந்த கொலையில வவுத்து வலி அலையில வலிக்குதுங்க. ஐயோ டாக்டர், வவுத்து வலிக்கு எதுக்கு நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. அவசரம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பையனாட்டு இருக்கிற ஆடிவே. ஏய், பல்லுகள் எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? ஐயோ வவுத்து வலிங்க. மருந்த பார்த்து எழுதி கொடுங்க மாஸ்டர். செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது. அப்புறம் நானும் உங்களால உள்ள போகணும். வயிற்று வலிக்கு மருந்து எடுத்தாமா? வவுத்து வலி நல்லா போயிடுச்சு. சுரேன், 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 வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு. வந்து காதலுங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு புனிதமான அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமலே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. காதலை பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காருன்னு கேளுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல நிறுத்தினேன். பிடிக்கல நிறுத்துறடா? ஆமா. நில்லுங்க. ஐயோ, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஓ மை காட். இது பாருங்க, நீங்க பாட்டு கேட்டு தான் போகணும். நில்லுங்களா? ஓடாதீங்க. இத பாருங்க, இனிமே என்னால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு தான் போகணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு, நான் யாருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதா? இவருக்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல. எவருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காது. அப்புறம் நான் ஆளை கூட்டிட்டு வந்துருவேன். நான் அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? என்னங்க நின்னுட்டு இருக்கீங்களா? எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. ஐயோ, வயித்துல குத்துறானுங்களே. ஐயோ, முதுகுல குத்துறானுங்களே. பாவம், அவரை விட்டுருங்க. ஐயோ, விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இவ்வளவு ஆளையே காணோம்? ஏய், உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல் இருக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போயாச்சு. வாசிக்கிறோம். என்னடி இது? காலேஜுக்கு வர ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட்டுமா? ஆளு பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கா. சோதிச்சு நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும். இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு.
டீயா குடிக்கிற? என்னடா முழிக்கிற? என்ன முழிக்கிற? நர்மதா சொன்னப்போ கூட மடையனா இருப்போன்னு நினைச்சேன். இப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் தனமா இருக்கா, அவ்வளவுதான். போக போக சரியாயிடும். டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8ஆம் நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ. எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்டல்ல? அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி, உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்ல? யார் இந்த வீட்ல? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? டேய், நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ். அதுக்குள்ள கூட்டணியா கிழிஞ்சு? வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த். ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஓம் பொண்ணை எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத பார், இதையும் பார். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ஓம் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ற, உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துற. டன். என் முகத்தை மறைச்சு நிக்கிற. எனி ப்ராப்ளம்? எஸ், நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. எங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க, உங்க ஃப்ரெண்டு வராருங்க. கூட ஒரு பொண்ணு வருதுங்க. ஏய், ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்டு? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ, அன்னைக்கு நீ மீட் பண்ணல, என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி. நல்லா இருமா. சக்கி, உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்த நாள்? ஆனந்த், என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். Many happy returns of the day. தேங்க்ஸ். நர்மதா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓட ஓட விரட்டுறானே டிராக்டரே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டேய், டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறான் டிராக்டரே. வேண்டாம் மாமா, மாமா. நில்லு. என்னால ஓட முடியல மாமா. ஒரே வெட்டு. ஐயோ, மாமா. மாமா, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் மறந்துட்டீங்களா மாமா? அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாடையை கையில எடுத்தேன். இங்க பாரு, உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். விடுங்க. விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை,
தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கச்சியே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நானும் சேர்ந்தா கொட்டமா அடிக்க முடியும்? நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர் நான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேரர், இந்தம்மா எங்க இங்க? என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி 2 இட்லி கொண்டா. மனமே போச்சு. எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது நான் அவளுக்கு எழுதுனேன். நீயே சொல்லு. இப்ப நீயே சொல்றா. நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனேன். மனமே போச்சு. கிளியோபாட்ரா இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். விட்டா உட்காரவே கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை தவிர நான் இங்கே இருக்கேன். போ. ஏன் மியா 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 சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணம் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. I love you. Silence. இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லெட்டர் எழுதினது யாரு? நான் தான் எழுதுறேன். என்னப்போ? அது 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 மேடம், அது நான் இந்த 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 லெட்டர் ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட். அது வல்லவே மேடம். கெட் அவுட். எஸ் எஸ். அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான். க்ளோஸ். டிஸ்மிஸ் தான். ஊரு பார்க்க கிளம்பிட்டு தான். போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர், நமஸ்தே மேடம். நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன். இல்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா. நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட்
நம்ம நம்ம மேடம் சீதா இல்ல என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்னாங்க. என்னது? ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் ஷர்ட் போடாத, பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. You see, Mr. Surender, Sita is a fantastic and a marvelous name. You know, Sita is the Raman's wife. வாழ்க்கையில இப்படி துப்புறானுங்க. Continue the games. நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசீவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ்னு இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தே தீரும். அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வரதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம். என்ன தலையை சொறிகிற? அது ஒண்ணுல நானும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு அதுக்கு? ஆனா அந்த பொண்ணு என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு ஒன்னும் லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஸ்ட் விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்கிற? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டியா? உட்கார்றா கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு வந்த நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது? நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேசி, பழைய துண்டுதான். கிளாஸ் ரூம்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தான் தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? சுரேந்தருங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல. அதனால இனிமே சுரேந்தர் இருக்கட்டும். ஓகே? சுரேந்தருங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல. அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. டேய், 12 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். டேய், டேய், நான் சொல்றது காதுல விழலையா? சுரேந்திரா! இந்த பார், இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவன் தான் எவ? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தனா? டேய், இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. சுரூப், அவளாவது பேரை பாதியாக்குனா எனக்கு தேரை கொடுத்து பேரியாக்கிட்டியம்மா. மை லார்ட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. சுரேந்திரா, ஏண்டா பேசிட்டு இருக்கல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற? சாரி, நான் இங்க வந்து தப்புதான். உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். அப்பா வந்து இருங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்னை கூப்பிடல, அவனை தான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? டேய், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அமுச்சு வச்சிடறா. நான் அவரை அப்புறம் பாக்குறேன்.
சுரேந்தர் வரல? வந்துங்க, சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிருக்கான். அப்படின்னா அவன் படிக்கட்டும். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணுமில்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம். அத ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முடிஞ்சா அவனை வர சொல்லுப்பா. அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. நான் வரேன்ப்பா. சுரேன் ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல, நீயே போய் தேடிக்க. ஹாய். ஹே பிலோ, நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா. என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனையோ பிரசன்ட் வரலாம். ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறதா. என்னோட பிரசன்ட் நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ உன் வாயாலே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தாவா சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதியுள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடிச்சாம்பாரு சுரேந்திரன். ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம். அதான் மடையா மடையா. ஊட்டியில ஃப்ளவர் சீசன் நடக்குது, பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்? அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். மதத்துல உனக்காகத்தான் சேர்ந்தேன். நானே போய் சொல்றேன். குறுக்களையா, குறுக்களையா, என்னப்பா உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா? கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா?